இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு 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 பெரிய அனுபவம் இருக்குது இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறதுல. அதில் நீங்கள் பார்த்த வரைக்குமே பண்ணுறவங்க இந்த மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு பண்ணுறவங்க மேஜராக என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? மேஜராக பண்ணுற தப்புன்னா கோச்சிங் சென்டரில் எல்லாம் நிறைய பயிற்சியில் எனக்கும் சில இடத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. வாயை மூடிடுங்க, மூக்கு வழி மட்டும்தான் மூச்சு விடணும்னு சொல்லுவாங்க. அது தவறு. டவுன் ஆகும்போது அதிகப்படியான கவுண்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அது பாடியுடைய எனர்ஜியை கூட்டும். அதனால் மாஸ்டர்ஸ் சொல்கிறது கடுமையான கஷ்டம் வரும்போது கொஞ்சம் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதாவது அவருடைய எல்லைக்கு மீறினது. உடலில் வேறு பல்வேறு வியாதிகள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் ஹார்ட் பீட்டு அதிகமாகும் போது அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நிப்பாட்டி. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரன்னிங் ஓடினா மட்டும்தான் உடம்பு குறைக்கும்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் நான். ரன்னிங் ஓடிட்டே இருந்தால் குறைஞ்சிரும், ஆனால் ஓடிட்டே இருந்தால் உடம்பு குறையும். ஓடிட்டே இருந்தால் இந்த மாதிரி உடல் உபாதைகள் சில பேருக்கு வரும். எப்போ ஹார்ட் பீட்டு தடுக்கோ, என்னுடைய பயிற்சியில் நான் அனுபவத்தில் பண்ணுறேன், ஹார்ட் பீட் எப்போ தடுக்குதோ அப்போ குறைக்கிறது நல்லது. இது சடன்லி சில விபத்துகள், நிறைய விபத்துகள் தடுக்கலாம். சிம்பிள் லாஜிக்குங்க. இந்த மாதிரி பாரம்பரிய ஒரு கலை இருக்குது, மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒன்று இருக்குது. நான் ரெகுலராக இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இப்போ கூட செக் பண்ணிவிடுங்க. 60 வயசு 61 வயசாச்சு. சுகரோ ப்ரெஷரோ ஒன்றும் இல்லை. என் மைண்டு கான்சன்ட்ரேஷன். உடற்பயிற்சி இதுக்கு ஒரு பெரிய கிரவுண்டு வேணும், ஒரு 400 மீட்டர் ஓடுற அளவு ட்ராக் வேணும், இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூமு, வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டுக்கு பக்கத்தில் கூட நம்ம பண்ணலாம். சிம்பிள் லாஜிக்கான உடற்பயிற்சிகள். நார்மலாக ஒரு சைட் ஜம்ப் எக்ஸசைஸ் பண்ணுவோம். 2 கையை அகலம் பண்ணுவாங்க, 2 காலையும் வெறுத்து விரிப்பாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் சைட் ஜம்ப். நார்மலாக இந்த சைட் ஜம்ப் மட்டும் ஒரு ரூமில் ஒரு 5 அடி கூட ரூம் இருக்காது, ஒரு போர்ட்டிகோ இருக்கும், அங்கேயே கூட நின்றுட்டு வராந்தால நின்றுட்டு கூட இந்த எக்ஸசைஸை 5 மினிட்ஸ் நீங்களே இப்போ பண்ணி பாருங்கள். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் பேசுபொருளாகி இருக்கிற ஒரு விஷயம், உடல் எடை குறைப்பு சம்பந்தமான சிகிச்சையின் போது இளைஞர் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருக்கிறது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த உடல் எடை குறைப்பு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பேச்சுக்கள் எழுந்திருக்கு. அதில் போதிய விழிப்புணர்வும் தேவை அப்படிங்கிற ஒரு சூழலும் உருவாகிருக்கு. அது குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காவல் உயர் பயிற்சியகத்தில் ஒரு பயிற்சியாளராக இருந்தவரும் தற்போது வர்மா மற்றும் அடிமுறை ஆசானாக இருப்பவருமான திரு செல்வமணி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பல்வேறு விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போது சொன்னது மாதிரி ஒரு இளைஞர் ஒருத்தர், அதாவது ஹேமச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் உடல் எடை குறைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சிகிச்சைக்காக போய் அங்கே இறந்து போயிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல உடல் எடை உள்ள சிகிச்சை ரீதியாக என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு உட்பட்டது. நம்ம அது ஒரு பக்கம் விசாரணைகள் போயிட்டுருக்கு, அதை விடுவோம். பட் இந்த உடல் எடை குறைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு உடனடி ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆப்ரேஷனை நோக்கி போகிறாங்க. ஸோ நடந்திருக்கிற இந்த சம்பவம் வாயிலாக நீங்கள் முதல்ல சொல்ல நினைக்கிற கருத்து என்ன? உண்மையிலே அந்த இளைஞருடைய மரணம் மிகுந்த வருத்தத்தை கொடுக்குது எனக்கு. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது பல்வேறு உடல் எடை குறைப்புங்கிறதுல நவீன சிகிச்சையை நாடிட்டுருக்காங்க. எந்த ஒரு சிகிச்சை ஒரு மெசேஜ் வந்தாலும் உடனடியாக அந்த தாக்கத்துக்குள்ளே மக்கள் மூழ்கிடுறாங்க. என்னை பொறுத்தவரை நான் ஒரு பயிற்சி அலுவலகத்தில் பயிற்சி முடித்து பணி ஓய்வு பெற்றதுனாலையும் என்னுடைய சிறு வயதிலுடைய உடற்பயிற்சி சம்பந்தமாகவும் சில கருத்துக்கள் சொல்கிறான்னு நினைக்கிறேன். எந்த ஒரு உடல் எடை குறைப்புக்கும் சாதாரணமான உடற்பயிற்சியே போதுமானது. அந்த உடற்பயிற்சி என்னென்னா, ரெகுலராக ஒருவேளை அதிக எடை உள்ளவராக இருக்கலாம், அவருக்கு ஒரு சிறந்த பயிற்சியாளரை வச்சு தேர்ந்தெடுத்து பயிற்சி பண்ணணும். நார்மலாக நார்மல் உடல் நிறைய பேருக்கு இப்போ கொலஸ்ட்ரால் இருக்குது,
சுகர் இருக்குது. இதுதான் இன்னைக்குடைய ஜெனரேஷனுடைய அதிக நோய்வாய்ப்படுறதுக்கு காரணம். இந்த சுகர் நோய் இருந்தாலே உடற்பயிற்சி வேணும்னு சொல்லி எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க, உலக மருத்துவ குழுக்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உடற்பயிற்சி நார்மலாக நம்ம என்ன கண்டிஷனில் சொன்னோம், இந்த இப்போ அடிமுறையை பற்றி நீங்கள் சொன்னீங்க. பேசிக்காக நான் 8 வயசுலேருந்தே என்னுடைய பாரம்பரியமாக என்னுடைய அப்பாத்துலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் முறையாக. அந்த உடற்பயிற்சியில் இப்போ சமீபத்தில் கூட என்கிட்ட ஒரு நண்பர் வந்து பயிற்சி வரணும், உடல் எடையும் குறைக்கணும்னு சொல்லி கேட்குறப்போ எந்த விதமான லிமிட்டும் அவருக்கு இல்லை. உங்களுடைய ஹார்ட் பீட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 கிளாஸ் தான் அவர் அட்டன் பண்ணியிருப்பார். 108 கிலோ எடை இருந்தவர் இன்றைக்கி 10 கிலோ குறைஞ்சிருக்கார். 10 கிலோ 200 கிராம் குறைஞ்சிருக்காரு. சுமார் 3 மாத காலம் என்கிட்ட வீக்லி 1 டேஸ் வருவார் அல்லது 2 டேஸ் தான் வருவார். ஆனால் உடற்பயிற்சியுடைய பெனிஃபிட் அதில் எந்த மருந்து மாத்திரை எந்த கிடையாது, ஸ்பெஷல் டயட் கிடையாது, ஸ்பெஷல் டயட் கூட இல்லை, எதுவுமே. நீங்கள் உணவு கட்டுப்பாடு, அவருக்கு தேவையான உணவு எடுத்துங்க. சில உணவுகளை குறைச்சிக்கங்க, உங்களுக்கு தேவையில்ல. கேஸ்ட்ரிக் ஐட்டமான உணவு மட்டும் குறைச்சிருங்க. ஏன்னா உணவு கட்டுப்பாடு வரும்போது அதே பாடி வீக் ஆகிடும், அதனால் பாதிப்பு வரும். ரெண்டாவது, அவருடைய கார்டியாலஜி வந்து ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா உணவு கட்டுப்பாடும் குறைக்க தேவையில்லை, தகுந்த முறையான ஆசிரியர்கிட்ட உடற்பயிற்சி இருந்தால் போதும். உடற்பயிற்சி இதுக்கு வந்து ஒரு பெரிய கிரவுண்டு வேணும், ஒரு 400 மீட்ரு ஓடுற அளவு ட்ராக் வேணும், இதெல்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூமு, வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டுக்கு பக்கத்தில் கூட நம்ம பண்ணலாம். சிம்பிள் லாஜிக்கான உடற்பயிற்சிகள் இருக்குது. அது என்ன காரணம்னா ஏஜ் லிமிட் இருக்குது. உடற்பயிற்சின்னு எடுத்தோட கடுமையான பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காவல்துறையோ மிலிட்ரியோ போன்ற மாதிரி கடுமையான பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காவல்துறையிலேருந்து ஒரு பயிற்சி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றனால சொல்கிறேன். என்கிட்ட உயர்பயிற்சியத்தில் பயிற்சிக்கு வந்ததில் 57 வயசானவங்க கூட வருவாங்க. அதில் சுகர் இருக்கும், ஹார்ட்டு பேஷண்ட் இருப்பாங்க. ஏன்னா ஏஜ் ஆகும்போது பல்வேறு வியாதிகளான ஆட்கள் வரும். அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஹார்ட் பீட்டு எப்படி வேலை செய்தோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில பயிற்சிகள் பண்ணாலே நல்லபடியாக குறைக்கலாம். ரெண்டாவது, ஆப்ரேஷன் என்பது திடீர்னு மரணங்கிறது ரொம்ப வருத்தமான இது. அந்த மாதிரி போக வேண்டிய இயற்கையான இதுக்கே போகணும். திடீர்னு குறைக்கணும் அப்படின்னாலும் 3 மாதத்துலேயே இயற்கையான உடற்பயிற்சி பண்ணாலே குறைஞ்சிரும், என்னுடைய அட்வைஸ். ஸோ இப்போது இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே வந்து இந்த உடல் எடை குறைப்பு அது வந்து இப்போ ஒருவேளை தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம், இல்லை நீங்களும் கூட அது தேவையில்லை அதுக்கு பதிலாக இதை பண்ணலான்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சஜஷன் இருக்கா உங்ககிட்ட? கண்டிப்பாக உடல் எடை குறைக்கணும்னு சில பேர் மனதளவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மனதளவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கூட இருக்கிற நண்பர்லாம் கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருக்கும்போது என்ன உடம்பு குறைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, பொறுமையாக நீங்கள் இதே மாதிரி என்ன கூட காண்டாக்ட் பண்ணலாம். என்ன வழியில் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணால் கூட அதுக்கு ஒரு ஐடியா சொல்லலாம். சில அப்டாமினல் எக்ஸசைஸு, சில வந்து ஜாக்கிங், நின்ன இடத்துலே செல்லக்கூடிய சில ஜம்புகள், ஒன்றுமே அவங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கலாம். எந்த நோயும் வராது, எந்த சைடு எஃபெக்டும் வராது, அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாமலே பண்ணிடலாம். அவங்களுக்கு அட்வைஸ்னா மனசு தான் காரணம். நம்ம உடம்பு அதிகமாகிட்டோம், குறைக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி சில பேர் கிண்டல் பண்ணலாம். அந்த மாதிரி கேலி கிண்டலான பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்க வந்து குறைக்கலாம், இயற்கையான முறையிலே குறைச்சிடலாம், இயற்கையான பயிற்சி. ஸோ மென்டலாக தான் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கண்டிப்பாக சில பேருக்கு அது ஒரு ஊண்டிங்காகவே இருக்கும். பல பேர் கேட்கும்போது சிம்பிள் லாஜிக்குங்க, இந்த மாதிரி பாரம்பரிய ஒரு கலை இருக்குது, மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒன்று இருக்குது, நான் ரெகுலராக இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி இப்போ கூட செக் பண்ணிவிடுங்க, 60 வயசு 61 வயசாச்சு, சுகரோ ப்ரெஷரோ ஒன்றும் இல்லை, என் மைண்டு கான்சன்ட்ரேஷன், ஹார்ட் பீட்டு ஃப்ரீ, எந்த ப்ரெஷரு எதுவுமே இருக்காது, நைட்டு நல்ல தூக்கம், உடற்பு. அதனால் உணவு இது குறைக்கணும் அது குறைக்கணும்னு நான் சொல்கிறது எந்த விதமான பொய்யான கருத்தை எதையுமே சொல்ல மாட்டேன். அது ஓகே. இப்போ ஒருவேளை இந்த மாதிரி உடல் எடையை குறைக்கணும், இப்போ நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்துல சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, இப்போ நான் வந்து உடல் எடையை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், பட் என்கிட்ட வந்து நான் ரொம்ப பெருசாக மெனக்கடணும்னு நான் நினைக்கல, இப்போ நான் என்ன பண்ணணும், நான் முதல்ல இப்போ நான் எனக்கு நானே இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணிக்கணும், முதல்ல என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை என்ன சாப்பிடணும், இல்லை சாப்பிடக்கூடாது, அதுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைப்பீங்க? அவங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதல். நார்மலாக எந்த ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஸ்கூலில் போனோம்னா பிடின்னு சொல்லுவோம், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் ட்ரைனிங்.
இது வந்து கடுமையான பிடியாக இருக்காது. எல்லா ஸ்கூல்லையும் பிடி பீரியடு ஒரு பீரியடு கொடுப்பாங்க. நார்மலாக ஒரு சைட் ஜம்ப் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். 2 கையை அகலம் பண்ணுவாங்க, 2 காலையும் விரிப்பாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் சைட் ஜம்ப். இதில் வந்து பல வெரைட்டி இருக்குது. ட்ரைனிங்கில் போனோம்னா நிறைய இருக்குது. நார்மலாக இந்த சைட் ஜம்ப் மட்டும் ஒரு ரூமில் ஒரு 5 அடி கூட ரூம் இருக்காது, ஒரு போர்ட்டிகோ இருக்கும், அங்கேயே கூட நின்றுட்டு வராந்தாவில் நின்றுட்டு கூட இந்த எக்ஸசைஸை 5 மினிட்ஸ் நீங்களே இப்போ பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்போ ஹார்ட் பீட்டு தடங்கள் வருதோ இது கஷ்டம், நிப்பாட்டிடுங்க. 2வது, என்னுடைய பயிற்சியில் நான் ஆல் இண்டியா லெவல் வரைக்கும் மாஸ்டர் அத்லெட்டில் வந்து மெடல் வாங்கியிருக்கேன். இது பெருமைக்காக சொல்ல, நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த பயிற்சினால். ஆனால் ஹார்ட் பீட்டு எப்போ வந்து நம்மளை தடுக்குதோ, நீ செய்யாத முடியலன்னு சொன்னப்போ கண்டிப்பாக அதை மீறி பண்ண வேணாம். 2வது, நிறைய வந்து கோச்சிங் சென்டர்ல எல்லாம் நிறைய பயிற்சியில் வந்து எனக்கும் சில இடத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. வாயை மூடிடுங்க, மூக்கு வழி மட்டும்தான் மூச்சு விடணும்னு சொல்லுவாங்க. அது தவறு. வாயை ஓப்பன் பண்ணுங்கள், மவுத்தை ஓப்பன் பண்ணுங்கள். மூக்கு வழி காற்று உள்ளே போட்டும் வாய் வெளி போட்டும் ஃப்ரீ ஹார்ட் ஃப்ரீ ஆகிடும். அப்போது வந்து உங்களுக்கு ஸ்டெமினா வந்து கிடைக்கும், உங்களுக்கு டயர்ட்னஸே ஆகாது, ஈஸியாக வந்து ஹார்ட் பீட் உங்களுக்கு பாதிக்கும். சில டைமில் இதை திடீர்னு மயக்கம் அடிச்சு விழுறாங்க பயிற்சி சென்டர்லன்னு சொல்லி கேள்விப்படுவோம். அது கூட சில நியூஸ் அந்த மாதிரி நியூஸ் வரும்போது கஷ்டமாக இருக்கும். அது ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். அதாவது அவருடைய எல்லைக்கு மீறினது. உடலில் வேறு பல்வேறு வியாதிகள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் ஹார்ட் பீட்டு அதிகமாகும் போது அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நிப்பாட்டிக்கணும். அந்த நிப்பாட்டிட்டு அந்த எக்ஸசைஸ் சைட் ஜம்ப் மட்டும் பேசிக்கு ஸ்டார்ட் பண்ணாலே தினசரி பண்ணிவிட்டு காலையில் மாலையில் கிடைக்கிற டைம். ஆனால் ஆஃப்டர் ஃபுட் பண்ணக்கூடாது, பிஃபோர் ஃபுட் தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். வெறும் வயிற்றில் பண்ணணும். அது பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து உடம்பு. டைமிங் ஏதாவது இருக்குங்களா? காலையில் டைமிங் பிஃபோர் பண்ணால் ஏர்லி மார்னிங் பண்ணுறது பெஸ்ட். ஆனால் 8 o'clock முன்னாடி பண்ணணும். ஈவினிங் வந்து 5 o'clock மேலே எப்போ வேணால் பண்ணலாம், பிஃபோர் ஃபுட் பண்ணணும். அப்போ இதில் ஒரு பக்கம் அப்போ இந்த டயட் அந்த வழியில் பார்த்தோன்னா இதெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படி ஏதாவது இருக்குங்களா? நார்மலாக என்னுடைய உணவு கட்டுப்பாடுன்னு நான் மேக்சிமம் வந்து உணவில் கேஸ் ஐட்டம் சாப்பிட மாட்டேன். அதிகமாக நொறுக்கு தீனிகள் சாப்பிட மாட்டேன். சில பேர் அந்த பழக்கம் இருக்கும். நான் யாரையும் குறை சொல்ல இது இல்லை. அந்த மாதிரி அடிக்கடி உணவு எடுக்கிறது இல்லை. 3 வேளை எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடுவேன். கறி, மீன், அனைத்து சைவ உணவுகளும் சாப்பிடுவேன் 3 வேளையும். உணவு கட்டுப்பாடு இருந்தேன். ஆனால் பயிற்சி வந்து மேக்சிமம் ரெகுலராக பண்ணிடுவேன். இதுக்கு இந்த உணவுகள் இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கு சில உணவுகள் அதிகமாக பிரியமாக படும், சில பேருக்கு சில உணவுகள் பிடிக்காது. ஆனாலும் என்னுடைய பயிற்சிகிட்ட வரவங்கள்ட்ட இந்த உணவை வந்து குறைக்க சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு 10 நாள்லேயே நான் கண்டுபிடிச்சிடுவோம். அவங்கள என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன்னு சொல்லும். ஒரு சில பொருட்கள் மட்டும் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன எடுக்கிறாங்க அது பொறுத்து தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்குது இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறதுல. அதில் நீங்கள் பார்த்த வரைக்குமே பண்ணுறவங்க இந்த மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு பண்ணுறவங்க மேஜராக என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? மேஜராக பண்ணுற தப்புன்னா, திடீர்னு குறைக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு எல்லாம் மருந்து எடுத்துக்கிறது இப்படிங்கிறது போகிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னுடைய இது இயற்கையான வழியிலே குறைக்கலாம். அதுதான் பல செய்திகளில் படிக்கும்போது கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். அது விளம்பரத்தினால போகிறாங்களா, அவங்களுடைய மனசுனால் போகிறாங்களா தெரியாது. அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் மைண்டு. ஆனாலும் அந்த திடீர்னு மருந்து எடுத்து குறைப்போம் அப்படிங்கிறது தேவையில்லை. அது போக வேண்டாம்னு நினைக்கிறேன் நான், என்னுடைய அறிவுரை. இல்லை, அதாவது அவங்க அந்த உடனடி ரிசல்ட்டுக்காக மருந்து மாத்திரைகள், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபுட் அதை நோக்கி போகிறது தவறு அப்படின்னு தவறு. அதுவே ஒரு பக்கம் உடற்பயிற்சி செய்யும் போது அவங்க பண்ணுற தவறுகள், அந்த மாதிரியும் ஏதாவது தவறுகள் பண்ணுறாங்களா? உடற்பயிற்சி பண்ணும்போது ஃபுட்டு இன்டேக் எடுக்கிறது இல்லாமல் இவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது ரீதியாகவும் அந்த வகையில் வேறு ஏதாவது தவறுகள் பண்ணுறாங்க? அதுதான் சார், உடற்பயிற்சி செய்கிறதுல அதான் நான் சொல்கிறேன்ல, அவருடைய கண்ட்ரோலில் ஹார்ட் பீட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது நான் ஓடும்போது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், 15 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கேன் நான். ஆனால் ஓடும்போது அதே மாதிரி 100 மீட்டர் மட்டும் ஓடும்போது தனி ஸ்டெமினா இருக்கணும். அந்த 100 மீட்டர் ஓடும்போது இருக்கிற ஸ்டெமினா ஒரு 5000 மீட்டர் ஓடும்போது இருக்காது. அப்போது அதுக்கு தகுந்த ஸ்டெப்பு தான் போடுவோம். நம்ம ஹார்ட் பீட்டு எப்போ தடைப்படுதோ ஆட்டோமேட்டிக்காக கால் ஸ்லோ டவுன் ஆகிடும்.
அந்த ஸ்லோ டவுன் ஆகும்போது கண்டிப்பாக குறைக்கணும். இதை மீறி நான் இன்னும் டைமிங் ஷார்ட் பண்ணிடலாம், ஈஸியாக நான் குறைஞ்சிரும். சில பேர் சொல்லுவாங்க, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரன்னிங் ஓடினா மட்டும்தான் உடம்பு குறைக்கும்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் நான். ரன்னிங் ஓடிட்டே இருந்தால் குறைஞ்சிரும், ஆனால் ஓடிட்டே இருந்தால் உடம்பு குறையும். ஓடிட்டே இருந்தால் இந்த மாதிரி உடல் உபாதைகள் சில பேருக்கு வரும். ஏன்னா அவருடைய ஹார்ட் பீட்டு, அவருடைய கண்ட்ரோல். சில பேர் சொல்லுவாங்க, டார்கெட் கொடுத்துருவோம், ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுங்க கண்டிப்பாக. அது அவரால் முடியலன்னா கண்டிப்பாக ஓட வேணாம். என்னுடைய சஜஷன் அதுதான். நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்கில் கூட 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கூட என்னால் பண்ண முடியாது. எவ்வளோ ஒரு 10 வருஷம் 25 வருஷம் நான் 8 வயசில் ஆரம்பித்த மார்ஷல் ஆர்ட்ஸு இப்போவும் அதை பண்ணிகிட்ருக்கேன். 2 மினிட்ஸில் நம்ம டயர்ட் ஆகிடுவோம். அதுக்கு மேலே அடுத்து என்ன பண்ணோம், அதுக்கு கேப் விடுவோம், இன்னொரு ஆளை ப்ராக்டிஸ் பண்ண விடுவோம். அந்த கேப் விட்டு பண்ணால் ஃப்ரீ ஆகிடும். அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது கரெக்ட். இல்லை, ஆனால் இது இப்போ ஜிம்முக்கெலாம் போகும்போது கூட, நானும் கூட ஒரு சில நேரங்கள்லாம் போகும்போது கூட, இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கவங்களாம் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு கவுண்ட் வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. இப்போது ஃபார் 10, 15, 30 இந்த மாதிரி ஒரு கவுண்ட் வச்சுட்டு, இப்போ புஷ்அப்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அது ஒரு கவுண்ட் வச்சு அதை ஒரு 3 செட்ஸ் முடிக்கிறது, 2 செட்ஸ் முடிக்கிறது, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டார்கெட் வச்சு பண்ணுறது. அப்போ அப்படி பண்ணுறது அப்போ அது சரி கிடையாதா? அப்போது அதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் வரும் பட்சத்தில் அது சரி கிடையாதுன்னு சொல்ல. என்ன காரணம், நான் வந்து அத்லெட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது, மீட்டுக்கு போகும்போது ஒரு செமினாவோ ஒரு 10 கவுண்ட்ஸு ஓடிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. 10 கவுண்ட்ஸு ஓடிட்டு வந்து அந்த 100 மீட்ரு ஓடுறதுக்கே ஒரு 100 கவுண்ட் ஓடணும், 150 ஓடணும். அப்போ தான் ஒரு 100 மீட்ரு சக்ஸஸ் பண்ண முடியும். நான் வந்து அத்லெட்டில் வந்து 100 மீட்ரு, லாங் ஜம்பு, ஹை ஜம்பு, அந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்டு பண்ணுறாள். அந்த நம்ம ஹார்ட் பீட்டு எப்போ பாடி வந்து டவுன் ஆகுதோ, டவுன் ஆகும்போது அதிகப்படியான கவுண்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அது பாடியுடைய எனர்ஜியை கூட்டும். அதனால் மாஸ்டர்ஸ் சொல்கிறது, கடுமையான கஷ்டம் வரும்போது கொஞ்சம் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட உடல்நிலையும் மனநிலையும் கண்டுபிடிக்கணும். பயிற்சி பண்ணும்போது முடியல, நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டுபிடிக்கலாம். அவர் கொஞ்சம் டவுன் ஆகிறாருன்னா நிப்பாட்டு, முடியலன்னா நிப்பாட்டிட்டு போனால் அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அடுத்த வர அதே கவுண்ட் பண்ணிவிடுவார். அந்த எப்போ ஹார்ட் பீட்டு தடுக்க, என்னுடைய பயிற்சியில் நான் அனுபவத்தில் பண்ணுறேன், ஹார்ட் பீட் எப்போ தடுக்குதோ அப்போ குறைக்கிறது நல்லது. சடன்லி சில விபத்துகள், நிறைய விபத்துகள் தடுக்கலாம். மயக்கம் அடித்த உயிர் பாதிப்பு வராட்டி கூட இது மாதிரி தவிர்க்கிறது நல்லது. இத்தனை கவுண்டுங்கிறது ட்ரைனிங் சென்டர்லலாம் இருக்கிறது தான், அது குறைக்க முடியாது. இத்தனை கவுண்ட் எடுத்தால் தான் மார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அதே மாதிரி தான் பயிற்சி சென்டரில். ஆனால் அது அவருடைய உடல்நிலையும் மனநிலையும் பார்த்து கொடுக்கலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. அதிகமாக ஒபிசிட்டி இருக்காளுக்கு உடல் ஒத்துழைக்காது, பண்ண முடியாது. இப்போ நான் பண்ணக்கூடிய இது ஒரு 10 வயசு என்னோட கம்மியானால கூட பண்ண முடியாது சில பேருக்கு, அது உடல்நிலையுடைய சொல்லணும். ஆனால் அந்த ஹார்ட் பீட்டை ஃபாலோ பண்ணி பண்ணுறது பெஸ்ட். ஓகே, ஹார்ட் பீட் ஃபாலோ பண்ண ஒவ்வொருவரோட உடல் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி அதை பார்க்குறப்ப நம்ம தெரிஞ்ச கோச்சராக இருக்குது, மெயினாக அவங்கள ஃபாலோ பண்ணுறப்ப கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்னு போகிறதுக்கு பதிலாக நம்மளுடைய ஒரு பாரம்பரிய கலைகள் நோக்கி நம்ம நகரலாம். அது வந்து உங்களுக்கு உடற்பயிற்சியாகவும் இருக்கும், ப்ளஸ் அட் த சேம் டைம் அது மூலமாக எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சஜஷன் உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பாக. பாரம்பரியமான கலை வந்து பாரம்பரியமான கலை, இதை யாராலையும் அழிக்க முடியாது. ஆனால் இப்போது அழிஞ்ச மாதிரி நினச்சிட்ருக்கோம், ஆனால் அழிக்கவே முடியாது. அந்த கலையில் எல்லா விதமான உடல் அசைவு, நார்மலாக சொல்லுவோம், எண்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்மாவில் வந்து எண்சான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம் அப்படின்னா, முக்கியமான இதில் வந்து 25 வர்மா பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து அடிபட்டுனா அடுத்து வந்து அவருடைய வாழ்க்கை வந்து கெடுது. ஒரு மனிதனுடைய உடலியல் இயக்கமும் 96 தத்துவங்களாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது நான் மருத்துவ குறிப்புகளை போகிறேன், அதுக்காக நான் இது சொல்ல. கட்டவரிலிருந்து ஒரு மனிதனுடைய உடல் கட்டவரிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் 2 காலுக்குமே மாறி மாறி போகும். இந்த பிளட் சர்க்குலேஷன் கட்டவரிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் போயிட்டு வந்தாலே உடம்பில் பட்ட அடி கூட விலகி போயிடும், உடலில் பட்ட காயங்கள் கூட விலகி போயிடும். இந்த இதுக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிற பாரம்பரிய கலையை பண்ணால் அத்தனை உடல் அவயங்களும் இயங்கும். 6 சக்கரா சொல்லுவோம், அந்த 6 சக்கராவும் இயங்கும். இந்த பாரம்பரிய கலையில் இருக்கக்கூடிய இது அப்படி தான். மனம் உடல் எல்லாமே ஒருங்கிணைந்து வேலை செய்யும். மன தெளிவாக இருக்கும், உடல் ஹெல்த்தாக இருக்கும், எந்த விதமான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காது, சுகரு ப்ரெஷர் வராது, எல்லாமே உடலில்
உடல் அவயங்களுக்கு நல்லாயிருக்கும். அனைத்து உடல் உறுப்புகளும் ராஜ உறுப்புகளும் சரியாக வேலை செய்யும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இதை கற்றுக்கிறது சொன்ன மாதிரி ஒரு உடலியல் ரீதியாக ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு. உடலியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமானது. அனைத்து யோகா மாதிரி இருக்கும். அது கான்சன்ட்ரேஷன். இந்த ஸ்டெப்பு பண்ணும், இந்த அடுத்த மூமெண்ட் பண்ணணும்னா அது ஒரு கான்சன்ட்ரேஷன். அது யோகா மாதிரி வந்துடும். அவருக்கு அந்த பதட்டமே வராது. இப்போ நீங்கள் பெருசாக எதுவும் மெனக்கடல்லாம் தேவையில்லை. இந்த மாத்திரை சாப்பிட்டா, இல்லை இந்த மருந்து சாப்பிட்டா, இல்லை இந்த பொடி இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுடைய உடல் எடை இத்தனை மாதத்தில் இந்தளவு குறைஞ்சிரும், இத்தனை நாட்களில் இவ்வளோ குறைஞ்சிரும், நீங்கள் அந்த விஷயத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள் மக்களை போய் சேருது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம் அல்லது ஒரு மருந்து ஐட்டம் இந்த மாதிரி அவங்க சொல்கிறது, அதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு எக்ஸசைஸும் தேவையில்லாமல் இல்லை ஏதோ லைட்டாக பண்ணிக்கிட்டு கூட அந்த மாதிரி ஒரு மாத்திரை மருந்து ரீதியாக உடல் எடையை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறைத்து விட முடியுமா அப்படின்னு அதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதா பார்க்குறீங்களா? அது என்னை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சாத்தியங்கள் இருக்கான்னு தெரில. ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வெளியே இது மாதிரி விளம்பரத்தை நம்பி போகிறதும் இல்லை. என்னுடைய வீட்லேயும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சொல்கிறதில்ல. இது சமீபத்தில் கூட புகையினால் ஒரு சாக்லேட் சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தோம். புகையை அந்த குழந்தை மயக்கம் விழுற மாதிரி 2 நாளுக்கு முன்னாடி கூட டிவியில் போட்டிருந்தான். இது கூட இந்த விளம்பரத்தினால வரக்கூடிய இதுதான். இப்படி ஒரு உணவு இருக்குது அந்த பிள்ளைங்க இது. ஆனால் இப்போ இது மாதிரி உணவுகள் கூட நிறைய விளம்பர உணவுகள் கூட உலக மருத்துவ சங்கத்திலேருந்து கூட அறிவிச்சிருக்காங்க. இந்த மருந்துகள் இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அந்த மாதிரி சில மருந்துகள் சிலது உண்மையாக இருக்கலாம், பலது போலியாக இருக்கலாம். அதனால் அதை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எந்தவித நீங்கள் மருந்தோ மாத்திரை எதுவுமே இல்லாத நம்ம பாரம்பரியமான கலைகளையோ உடற்பயிற்சியோ பண்ணால் போதும் அப்படின்னு நான் என்னுடைய அறிவுரையாக இருக்குது. நேச்சுரலான ரீதியில் இயற்கையான நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழியிலே போனாலே போதும் அப்படின்னு தான் என்னுடைய. ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மக்களுக்கு அதாவது சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிற விஷயம் தொடர்ந்து பல பேர் உடல் எடையை குறைக்கணுங்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள், இந்த இடத்துல மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக கண்டிப்பாக சொல்ல நினைக்கிறது என்னென்னா, அவசரமான முடிவெடுத்து திடீர்னு உடல் கிடைக்கணும்னு பண்ண வேணாம். நல்ல உடற்பயிற்சி ஆசானை பார்த்தோ அல்ல உடற்பயிற்சி மாஸ்டரை பார்த்தோ சாதாரணமான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். இல்லை அதை விட ஈஸியாக குறைக்கணும்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் நல்ல கலைகள் தெரிஞ்ச நிறைய ஆசான்கள் இருக்காங்க. அவங்கள தொடர்பு கொண்டு அந்த பயிற்சி எடுத்தாலே போதும். அவங்களே நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை போய் சந்தித்தா கூட ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பான். அதை நீங்கள் ரெகுலராக வீட்டிலே பார்த்துக்கலாம். இப்போது சில பேர் டெய்லி மாஸ்டர்கிட்ட போய் தான் கற்றுக்கணும், அப்போ தான் எங்களால் முடியும், அந்த உடல் எடையை குறைக்க முடியும். ஆனால் வீட்டில் நம்ம ரெகுலராக நீங்கள் தான் பண்ணணும். இல்லை இதனால்தான் மாஸ்டர் ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த உடல் எடையை குறைக்கணும்னா டெய்லி அங்கே வர சொல்கிறான். இவங்க தூரம் இருக்கிறப்போ போக முடியாது. அவங்களே வீட்டில் அந்த பயிற்சி பண்ணாலே பெனிஃபிட்டு. என்கிட்ட என்னுடைய நண்பர் தான், அவரே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிடுவார். ஓகேங்க சார், கண்டிப்பாக. நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி தான், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தேவை. இந்த விஷயத்தில் உடல் எடை குறைப்பு ஒரு உடனடி ரிசல்ட்டுக்காக போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லாமல் என்ன மாதிரி இருந்தால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம், சைடு எஃபெக்ட்ஸ் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். ஸோ அந்த வகையில் பல்வேறு தகவல்களை எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.